Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஐ ஜெல் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பீக்கர், ஒரு சானிடைஸ் பண்ண பீக்கர் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஆலோவேரா ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஹைட்ரோசல் வேணால் யூஸ் பண்ணலாம், ஆர் டிஸ்டில் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆலோவேரா ஜூஸ் பதிலாக. ஸோ இது வந்து ஆலோவேரா ஜூஸ் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இது வந்து பஃபினஸ்ஸு, அண்டர் ஐஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது, டார்க் சர்க்கிள்ஸ்க்கெல்லாம். இது வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். இந்த ஜெல்லை நீங்கள் ஓவர் நைட் யூஸ் பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால தான் ஆலோவேரா ஜூஸ் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நைசினமைட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அண்டர் ஐஸில் இருக்க அந்த டார்க்னஸ் வந்து கம்மி ஆகிறதுக்கும் நைசினமைட் யூஸ் ஆகும். ஸோ நைசினமைட் நான் யூஸ் பண்ணுறேன். நைசினமைட் வந்து ஹீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே மிக்ஸ் பண்ணாலே மிக்ஸ் ஆகிடும். ஸோ அப்படியே கோல்ட் ப்ராசஸ்லேயே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்முலேஷனில் ஹீட்டிங் ப்ராசஸே கிடையாது. ஒரே பீக்கர்லேயே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த ஜெல் ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இதுதான் சோலாகம். சோலாகம் வந்து திக்கனிங் ஏஜென்ட்டு ஆர் ஜெல்லிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஜெல்லி டெக்ஸ்சர் கொடுக்குறது. ரெகுலராக நான் வந்து ஜாந்தம் கம் தான் யூஸ் பண்ணுவேன். பட் ரீசெண்டாக நான் சோலாகம் வந்து தெரிய வந்துச்சு. இது வந்து 100% பயோடிகிரேடபிள். இது வந்து இன்டிமேட் இடத்துல கூட யூஸ் பண்ணுறதுக்கு சேஃபான ஒரு விஷயம். கண்ணுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற இடத்துல கூட இது யூஸ் பண்ணலாம். அண்ட் இது ஈகோ சர்டிஃபைட், காஸ்மோஸ் சர்டிஃபைட், அதுக்கப்புறமா பயோடிகிரேடபிள் கூட. ஸோ என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த சோலாகம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். போக போக நிறைய வீடியோஸ் நான் இந்த இன்க்ரீடியன்ட் வச்சு நான் போடுறேன். ஸோ இது வந்து 3% நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சஜஸ்டட் யூசேஜ் ரேட் என்னோட சப்ளையர் வந்து 1 to 3% சொன்னாங்க. ஸோ நான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணேன், எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிது. ப்ளஸ் இது வந்து கிளிசரின் இல்லாமலே இது வந்து டைரெக்டாக வந்து வாட்டரில் ஆட் பண்ணால் உடனே மிக்ஸ் ஆகிடும். ஜாந்தம் கம் அப்படி கிடையாது. கிளிசரினில் மிக்ஸ் பண்ணி வாட்டரில் ஆட் பண்ணாலுமே ஓவர் நைட் வச்சதுக்கப்புறமா தான் அந்த திக்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணேன். ஸோ 1% ப்ரிசர்வேட்டிவ். அதுக்கப்புறமா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து 0.5% ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணாதீங்க. எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணால் கண்ணுக்கிட்ட யூஸ் பண்ண முடியாது, அது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு க்ளவுடியாக இருக்கு இல்லையா இந்த மிக்சர். ஸோ இது வந்து கிளியராக வேணும் அப்படின்னா எசென்ஷியல் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலையும் ப்ரிசர்வேட்டிவையும் நீங்கள் வந்து சாலிபிளைசரில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஜெல் கிடைக்கும். இந்த மாதிரி ஒயிட்டிஷ் க்ளவுடியாக இருக்காது. ஸோ நான் வந்து கொஞ்சோண்டு கலரை பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன், சும்மா அந்த ஒரு விட்டமின் சி ஜெல் மாதிரி வர்றதுக்காக. ப்ளஸ் இதுவே விட்டமின் ஜெல் மாஸ்க் அப்படின்னா இந்த பீட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஜோஜோபா ஆயில் பீட்ஸு வித் விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ. ஸோ இது எல்லோ கலரில் இருக்கிறது விட்டமின் சி அண்ட் க்ரீன் கலரில் இருக்குது விட்டமின் இ. இந்த பீட்ஸ் வந்து டிசால்விங் பீட்ஸ். ஸ்கின்ல அப்ளை பண்ணால் உடனே அது வந்து மெல்ட் ஆகிடும். அதை வந்து நம்ம நல்லா மசாஜ் பண்ணிவிட்டால் ஸ்கின் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுதான் இதோட பீட்ஸோட ஸ்பெஷாலிட்டி. நான் டிசால்விங் பீட்ஸும் கிடைக்கிது. அது வந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங் எஃபெக்ட்டுக்காக அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ஜெல்லை. இதுதான் இந்த ஜெல்லோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இது வந்து பீட்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் பீட்ஸ் வந்து மெல்ட் ஆகாமல் பார்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து சோலாகம் வந்து நல்லா சஸ்பெண்ட் ஆகும், எதுவுமே வந்து கீழே போய் செட்டில் ஆகாது ஜாந்தம் கம் மாதிரியே. அண்ட் டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும். ஜாந்தம் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா. பட் சோலாகமில் ஸ்டிக்கியாக இருக்காது. நான் ஏற்கனவே ஒரு ஜெல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே வந்து ஆல்ரெடி பண்ணி ஒரு 2 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா நான் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இதில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணோன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணாலே நல்லா வரும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா திரும்ப செகண்ட் டைம் அப்ளை பண்ணால் இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் நல்லாயிருக்கும். நல்லா மசாஜ் பண்ணணும். அந்த ஜோஜோபா ஆயில் பீட்ஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி அதை மசாஜ் பண்ணி விடுங்க அண்ட் ஐஸ் சுற்றி. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து பஃபினஸ்லாம் கம்மி பண்ணும், பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணும், நல்லாயிருக்கும். Thank you so much for watching. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் for more videos. Thank you. Bye bye.